எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் பாலக்காடு தமிழ் பண்பாட்டு மையமும் இணைந்து வழங்கும் வானவில் திரு கே ரவி அவர்களின் படைப்பாளுமை பற்றிய 83வது கருத்தரங்கத்திற்கு மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, எண்ணங்களில்தான் இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். உயரிய எண்ணங்களால் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தவமாக கொண்டு வானவில்லின் வண்ணங்களாய் தன்னை மாற்றிக்கொண்டவர் ரவி. தொழிலால் இவர் ஒரு வழக்கறிஞர், ஆனால் மனதால் முழுமையான கவிஞர். பாரதியின் மேல் மிகுந்த பக்தி கொண்டவர். கண்களிலே நீர் பெருக்கெடுத்து ஓடாமல் இவரால் ஒரு பாரதியின் கவிதையை கூட சொல்ல முடியாது. 28 ஆண்டுகளாக எட்டயபுரத்து மன்னர் எடுக்க தவறிய ஜதி பல்லக்கை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் வாசலில் இருந்து பாரதிக்காக நம் கண்கள் குளிர 28 ஆண்டுகளாக ஜதி பல்லக்கை எடுத்து கொண்டிருப்பவர். சமீபத்தில் என்ன செய்தார் தெரியுமா? பாராளுமன்றத்திலே தேசிய தலைவர்களை எல்லாம் வரவழைத்து பாரதிக்கு உரிய மரியாதையை அவர்களுடைய திருக்கரங்களாலே செய்ய வைத்தவர். ரவியின் கவிதைகளில் மேலோங்கி நிற்பவையாக நான் பார்த்தது விரிந்த சிந்தனை, பரந்த நோக்கம், மனிதநேயம், உலகை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். இவருடைய படைப்புகள் எல்லாம் இளைய சமுதாயத்தினருக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு 82 கருத்தரங்கங்கள் இதுவரை தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் உள்ள அத்தனை கல்லூரிகளிலும் நடத்தப்பட்டுவிட்டன. இது 83வது கருத்தரங்கம்.